இது ஆக்சுவலா நல்லா இருக்கு சார். நான் பெங்களூர்ல தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இஸ் ஆக்சுவலி நைஸ். நம்ம கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதுல ஆனா பார்த்த விஷயத்தை கரெக்ட்டா சொல்லுது. பண்ணுது. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சொல்லுது. Yeah. It's getting to get better and better. Have you seen the new team he's assembled? No. Go read about them. Okay. நான் என் வைஃப்க்கு ஒன்று வாங்கி கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இட்ஸ் பிகாஸ் என் பையன் ஏதாவது பண்ணும்போது வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பு அப்படின்னா ஃபோன் எடுத்து இப்படி வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சா கம்முன்னு கையை கட்டியா உட்காந்துக்கலாம். That's a good idea. அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ரெக்கார்ட் பண்ண முடியறதெல்லாம். Cheaper option would be நீ வந்து ஒரு லைட் ஒன் வைஃபோட கண்ணாடி கட்டி விட்டுரு. ஸோ லைட் எரியுதுன்னு நினச்சின்னா வந்து Hi everyone, welcome back to Weekend Wake Up with me and Vishnu. எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹோப் உங்கள் வாரம் இந்த வாரம் நல்ல வாரமாக இருந்தது அண்ட் ப்ரொடக்டிவாக இருந்தீங்க. கொஞ்சம் டிஃபன் காஃபி ரேஞ்ச் இன்வெஸ்டிங் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். அதனால் அந்த சந்தோஷத்தில் நான் இருக்கேன். நான் எல்லா மீடியம்லேயும் உட்காந்துட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் அங்கே இருக்கேன். இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்ஆப்பில் அண்ட் ஹியர் ஆன் யூடியூப் ஐம் ட்ரைங் டு மோட்டிவேட் யூ கைஸ் இன் டு இன்வெஸ்டிங். அதுவும் டிஃபன் காஃபி ரேஞ்சில் பொறுமையாக கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வழி பார்க்க சொல்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ ஃபீலிங் மோட்டிவேட்டட் அண்ட் ஏதாவது கொஞ்சம் டிஃபன் காஃபி ரேஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அது நான் அந்த ஸ்பிரிட்டில் தான் நான் அந்த ஃபிட்னஸ் சேலஞ்சும் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் இன்ஸ்டாகிராமில். டிஃபன் காஃபி ரேஞ்ச் ஃபிட்னஸ் சேலஞ்சுன்னு. இதுமாரி not only is it important to invest money wise, it's also important to invest health wise, and that important to invest பண்ணதுக்கு. நேற்று வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் பேசியிருந்தேன். அது என்னென்னா நம்ம ஜெயின் ஸ்ட்ரீட் பற்றி, அதை பற்றி இன்னும் நிறைய நியூஸ் வெளில வந்திருக்கு. ஸோ அது பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வை you should not do future an option, why you should avoid future an option. ஏன்னா the game is against you. The playing field is not even level நாங்கள் சொல்லணும்னா எல்லாரும் ஒரே கிரவுண்டில் விளாடல. The people who are very big in future options trading, அவங்களுக்கு such advantages இருக்குது and such volume of money they can play with. நம்ம சில்லர் வச்சு நம்மளால் அவங்களால கம்பீட் பண்ண முடியாது. So that is the main reason lot of you are wondering ஏன் வந்து இவ்வளோ பேர் லாஸ் பண்ணாங்கன்னா then someone is making the money. So I hope that gives you something to think about. அது பார்க்காட்டா அந்த வீடியோ போய் இன்ஸ்டாகிராமில் பாருங்க, அங்கே இருக்குது. பட் எனிவே, இனிங்க வாரம். ஸோ புது மாதம் ஆரம்பிச்சாச்சு, ஜூலை வந்தாச்சு. 4th of July நேற்று அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ to all you Americans, yesterday was your Independence Day. So belated happy Independence Day. உங்களுக்கு லாங் வீக்கெண்டாக இருக்கும் if you are tuning in from distant shores. I hope your celebrations and your barbecue was very nice. அவங்க ஊரில் பாபிக்யூ பண்ணுவாங்களாம் இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேனா. நம்ம ஊரில் வந்து போய் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணிட்டு சலாம் அடிச்சுட்டு லட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய்டுவோம். அப்புறம் வேணா போய் ரிப்பப்ளிக் டே தான் பரேட் இல்லை, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒன்றும் கிடையாது. ஆசை சாக்லேட். எஸ், ஸ்கூல் கிட்ஸ், Sadhu is remembering school time, school memories. Sadhu ku naam. Right, louder or phone enna konjam pakkathula vechi neenga pinadi. I hope audible now. Uppa voice கேக்குதுங்களா? நானும் சாது கேமரா தூக்கி ஃபோன் எங்கே மேலே அப்படியே நான் கீழே ரைட். There we go. Okay. So நீங்க மைக் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அந்த மைக், ஆமாம் மைக் நான் இந்த வாட்டி கொண்டா வர மறந்துட்டேன். சாரி கைஸ், ஐ வில் ட்ரை அண்ட் ஷவுட் லவுடர் இன் டு மை ஃபோன். ஏன்னா ஃபோனில் நாங்கள் போட்ட ஸ்டாண்டில் வந்து டே மூஞ்சி இங்கேயோ இருக்குடா எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க. தாத்தா பாட்டிங்க வீடியோ கால் பண்ணா ஆகுமே மேலே இங்கே போகிறது. லைவ் கேமராஸ் லைக் கோயிங் ஆல் ஓவர் த பிளேஸ். இந்த ஃபேமிலி வீடியோ கால் நடக்கிற மாதிரி இப்போ மீன்ஸ் நிறையா வருமே, அதுமாரி இருக்குது. நானும் ஒரு பீமா ஆகிட போகிறேன் இப்போ கூடிய சீக்கிரம் எங்கேயாவது. ஸோ எனிவே, கேபிட்டல் ஐபிஓ, டாடா கேபிட்டல் ஐபிஓ பற்றியும் பேசியிருந்தேன் அந்த இதில். அதில் வந்து தெரிய வந்திருக்குன்னா ப்ரைஸ் டிஸ்கவரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுமாரி ஐபிஓவில் தெரியும் போது we need to know where they are going to launch the IPO ப்ரைஸ், என்ன ப்ரைஸில் ஐபிஓ லான்ச் பண்ண போகிறாங்கன்னு. இந்த ஹெச்டிபியில் என்ன ஆச்சுன்னா, இந்த கிரே மார்க்கெட் ப்ரைஸோட போடும்போது ஐபிஓ போடும்போது ரொம்ப கம்மியாக வந்ததுனால கிரே மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து இப்போ டாடா ஐபிஓ அது வந்து டாடா கேபிட்டல் ஐபிஓ கிராஷ் ஆகிடுது.
ஏன்னா இப்போ எல்லாரும் ஏன் கிரே மார்க்கெட் போய் வாங்கி பிடிச்சிக்கிறாங்கன்னா தே ஃபீல் ஐபிஓ போட்ட பிறகு இந்த ஷேர் ப்ரைஸ் அப்படியே ஊன்னு ஏறினா நாங்கள் அப்படியே தபால்னு விற்றுட்டு ப்ராஃபிட் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கிரே மார்க்கெட்டில் ஒரேடியாக விலையை ஏற்றிட்டாங்க. அதை ஏற்றிட்டனால நிறைய பேர் அடி வாங்கினாங்க ஹெச்டிபி ஐபிஓவில் இதுமாரி கிரே மார்க்கெட்டில் விளையாடி. ஸோ இப்போ டாட்டா ஐபிஓவில் என்ன சொல்கிறாங்கன்னா கிரே மார்க்கெட்டில் இப்போது டாட்டா அவங்களே வந்து ₹300 ₹325 இதை தான் இப்போ திருப்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது நம்ம விலை ரொம்ப ஜாஸ்திங்கிற ஐபிஓ டாட்டா கேபிட்டல் கிரே மார்க்கெட்டில் விலை இறங்கி இருக்குது. ஸோ விச் இஸ் குட் நியூஸ் ஃபார் அஸ். ஏன் குட் நியூஸ்னால் நம்ம வந்து ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து வி நீட் டு நோ அட்லீஸ்ட் வேர் த ப்ரைஸ் வில் பி. ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது இட்ஸ் கோன் பி a lot of headroom, meaning it will be undervalued by the time it launches hopefully. தெரியாது, பார்க்கலாம். Usually Tata gives us an opportunity to come enter the table at a reasonable price, which I think is happening. So Tata IPO is a good IPO. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கையில் பேப்பர் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். கணேஷ் என்ன கேட்குறாங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டில் கார்பரேஷனில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஹோல்டிங் கம்பெனிங்கெலாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்னோட ஒப்பீனியனில். ஆனால் இது ஆல்பின் வந்து ஹீல் டிஸ்அக்ரீஸ். ஏன்னா ஆல்பின் வந்து ஹீ சேஸ் ஹோல்டிங் கம்பெனியில் நீங்கள் பார்க்க க்ரோத் வந்து இட்ஸ் பெட்டர் டு பை இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் சார். நீங்கள் ஏன் ஹோல்டிங் கம்பெனிஸ் பார்க்குறீங்கன்னா அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கு பதில் ஃபைண்டிங் வேல்யூ இந்த இண்டிவிஜுவல் கம்பெனிஸில் யூஆர் பெட்டர் ஆஃப். இது வந்து நிஃப்டி 50 வாங்குறது மாரி. நிஃப்டி 50 இஸ் அ ஹோல்டிங் கம்பெனி இஃப் யூ ரியலி லுக் அட் இட். சேஃபர் பெட் அதுதானே சார். ஆமாம். ஸோ மை ஆர்குமெண்ட் தேர் இஸ் பட் இட் இஸ் லைக் பையிங் அ டாட்டா ETF or a Tata mutual fund, index fund, Tata index fund. ஆமாம். So investing in the Tata brand, like investing in the Nifty brand. Long termல எஸ் ஐ வுட் சே நீங்கள் வந்து உங்கள் பேரம்பேத்திக்கு வச்சுட்டு போகிறீங்கன்னா holding companies are great to invest in. But if you're looking for your own retirement, you're better off investing in the companies inside the holding company. Finding ஒரு 10 டாட்டா கம்பெனி இந்த டாட்டா கம்பெனி இப்போ வேல்யூவில் இருக்குன்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணது பெட்டர். அப்படி தான் நான் நினைக்கிறேன், அப்படி தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ ஐ ஹோப் தட்ஸ் வே. அமர்ராஜ் பேட்டரி வந்து இப்போதைக்கு விலை ரொம்ப ஜாஸ்தி. எக்ஸைட் வெர்சஸ் அமர்ராஜா அதுவும் கேட்டிருக்காங்க, அது கூட இது. ஆமாம், எக்ஸைட் ஆல்ரெடி தொட முடியாது. நான் போன வாட்டி பார்த்ததில்ல, அதனால் நான் இன்னும் கன்சிடரேஷன் ரேஞ்சுக்கே வரல எனக்கு. அமர்ராஜா இருந்தது ஒரு ஆதி காலத்தில், அப்புறம் ஒரேடியாக எலெக்ஷனில் ஏறித்து நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கீழே இறங்கிறத பார்த்து ஐயோ வலிக்குது. நீங்கள் அதில் ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. ₹500 போட்டு வாங்கினீங்க, ₹500 வந்து ₹1200 ₹1300 போகும் சந்தோஷமாக இருந்தீங்க. அப்புறம் உங்ககிட்ட இந்த ₹1300 நீங்கள் ஏதோ அவங்க அப்போ பணம் போட்டு உங்களுக்கு அப்படியே இறங்கினது மாரி ஐயோ ₹900 போயிடுது. ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். But anyway, I'm not considering Amaraja battery at this point of time. Next question, எல்லாரும் ட்ரெண்ட் பற்றி கேட்குறீங்க. ட்ரெண்ட் பயங்கரமாக கரெக்ட் ஆகிடுச்சு சார், 11% கரெக்ட் ஆகிடுது, இப்போ பார்க்கலாமா பார்க்கலாம், என்ன கிண்டல் பண்ணுறீங்களா? சரிங்களா? ஏன் கரெக்டாக ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கை தூக்கிட்டாங்க. ட்ரெண்ட்டு சொல்லிட்டாங்க இப்போ மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருக்குப்பா, ரொம்ப வலிக்குதுப்பா, தாங்க முடியல, சேல்ஸ்லாம் ரொம்ப டவுனாக இருக்குது, இன்னும் ஒரு வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்படின்னா ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாகும். ஏர்னிங்ஸ் கம்மியாகும்னா பி பை ரேஷியோ ஏறும். ஏன் ஏறும்னா பி ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் இஸ் பிஇ. ஸோ ஏர்னிங்ஸ் கம்மியாகிடுச்சு அப்படின்னா டிவைட் பண்ணிங்கன்னா ஜாஸ்தி நம்பர். ஸோ அது கம்மியாகணும், திருப்பி ரேஞ்சுக்கே வரதுக்கு அந்த ப்ரைஸ் கம்மியாகணும். ஸோ ஏர்னிங்ஸ் கம்மியாக ப்ரைஸ் இன்னும் கம்மியாகும். இங்கே வந்து நிற்கும்னா மேபி ஈவன் 4000 வந்தாலும் வரும், இல்லை ஈவன் மேக்கிங் 4000 3800 கூட வரலாம். ட்ரெண்ட் வரலாம். இதே தான் ரீசனா ஐடிசி வந்து இப்போ பிஇ 15ல இருக்கு, 14.9 ஐடிசி. இதுதான் நீங்க சொல்றது தான் ரீசனா? ஆமாம், கரெக்ட். நான் சொன்னது தான் அதே ரீசன் தான். பியும் பாருங்க, because it was earlier 26 27ல இருந்தது, அப்பவே வந்து it is considerable range தான் அது எப்பயுமே அப்படின்ற மாதிரி. கரெக்ட். ஆமாம், ஐடிசி வந்து 28 கன்சிடர் ரேஞ்ச் தான், 15 18 எல்லாமே கன்சிடர் ரேஞ்ச் தான். ஏன் வந்து நம்ம ஐடிசி எப்படி பார்க்குறோன்னா, ஐடிசி வந்து சிகரெட் கம்பெனி பார்க்காம ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியாக பார்க்கும்போது அவகிட்ட இருக்க பிராண்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது we have to compare to a Hindustan Unilever, compare it to a Nestle, கம்பேர் பண்ணோம். அவங்க பார்த்து நம்ம ஆவரேஜ் பார்த்தோன்னா they are very very underweight, so we can push them much higher and it will take time to grow. ஒரேடே ஓவர் நைட் வந்து ஐடிசி வந்து ₹1000 ₹1500 போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் டெஃபினெட்லி in 10 years time it will pay you rich dividends and rich
கேபிட்டல் அப்ரிசியேஷன். இது ஒரு தனி வீடியோவே செஞ்சுருக்கேன். நீங்கள் ஐடிசி வந்து 15 இயர்ஸாக ஒரு ஐடிசி ஸ்டாக்காக வாங்கிட்டு போயிருந்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கும்? நிறைய போனஸ் கொடுத்துருந்தாங்க, நிறைய ஸ்ப்ளிட்டாக இருந்தது, நிறைய ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாம் கணக்கு போட்டு பார்த்து நிறையவே போர்ட்ஃபோலியோட க்ரோத் நீங்கள் வந்து வெறும் ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு போனீங்கன்னா. SS6, ஐம் சாரி, சவுத் இண்டியன் பேங்க் இஸ் நாட் அ பெனி ஸ்டாக். ப்ளீஸ் ஒரு விலையை பார்த்து பெனி ஸ்டாக்குன்னு நினைக்காதீங்க, சரிங்களா? சவுத் இண்டியன் பேங்க் இஸ் a வெரி ஓல்ட் பேங்க், வெரி ரெப்யூட்டட் பேங்க் அண்ட் இட்ஸ் a வெரி குட் பேங்க். உங்களுக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இந்த ரேஞ்சுக்கு வாங்கிறதுக்கு. ஸோ doesn't mean it's a penny stock. Penny stock is just not based on price, my friend. It is based on the quality of the company also. குப்பா கம்பெனி தான் penny stock. சார் இன்னொன்று எலிட்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஸ்டாக்ஸை பற்றி சொல்லுங்கன்னு ஒரு கமெண்ட்டை போட்டு ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கம்பெனி பேர்? எலிட்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஸ்டாக்ஸ். இரு பார்க்குறேன், அது கம்பெனியா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இரு, அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் அதுக்கு அதை வந்து ஃப்ளட் பண்ணிட்டு இருக்காரு லிட்டரலாக. எலிகானா? எலிட் ELITECON எலிட்கான் இன்டர்நேஷ்னல். ஏதோ ஒரு தெரியாத கம்பெனி. இப்போ அது இன்கார்பரேட்டட் 1987. எலிட்கான் இன்டர்நேஷ்னல் இஸ் அ பிஸ்னஸ் ஆஃப் டுபாக்கோ அண்ட் allied products. இது சிகரெட் கம்பெனியா? மார்க்கெட் கேப் வந்து 12,276 crores. கரண்ட் ப்ரைஸ் 76. அப்பா, பி எங்கே இருக்குது தெரியுமா விஷ்ணு? கெஸ் பண்ணேன். அப்பா அது குப்பை கம்பெனிப்பா. பாருங்க, சார்ட் பார்த்தாலே பயமா இருக்கு. வால்யூமே இல்லை, சரியா? ட்ரேடிங்கில் வால்யூமே இல்லை. ஏன் கேட்குறான் தெரியுமா? October 24 வந்து ப்ரைஸ் வந்து 3 ரூபாய் எடுத்துருக்கு. இப்போ வந்து இட்ஸ் கான் அப் டு 76. சரியா? வால்யூமே இல்லை ட்ரேடில். திடீர்னு இப்போ ஓவர் நைட் வால்யூம் ஏறிடுச்சு. அதான் சரியா? ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி. டேய், இதுமாரி கம்பெனிலாம் கேட்குறது அநியாயம். இப்போ அதுவும் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் போய் சேல்ஸு ஒன்றுமே இல்லை. இதில் எங்கே இருக்குது கேமரா? என்னையா இது? இதை பார்க்க சொல்கிறீங்க. சேல்ஸு என்ன இருக்குது இதில்? ஓவர் நைட் சேல்ஸ் 2015. மிரர் தான் தெரியுது சார், மிரர் இமேஜா தான் தெரியுது. ஓ, மிரர் 2015 சேல்ஸ் 1. அப்புறம் திடீர்னு 2025 வந்து 549. திடீர்னு கம்பெனி தூங்கிட்டு இருந்திருக்கு, திடீர்னு ஏற்றி விட்ருக்காங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 0 இருந்ததுக்கு அப்புறம் திடீர்னு 70. இது ஏதோ தெரியல. இதுமாரி கம்பெனிலாம் நான் தொடமாட்டேன், ஏன்னா ஒன்றுமே இல்லை பார்க்கறதுக்கு. மேபி த கம்பெனி இஸ் பீன் சிட்டிங் குவைட்லி அண்ட் இஸ் பீன் ரிசரெக்டட். ஐ டோன்ட் நோ. ஏன்னா விபின் சர்மா வந்து ஓன்ஸ் 10% இந்த கம்பெனி. யார் அவர்? அப்புறம் லெமன் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அதாட்ட ஓன்ஸ் 24%. அப்புறம் பான் டோக்கர் ஃபுட் LLP, அவர் 24%. இந்த லெமன் எலக்ட்ரானிக்ஸும் பான் டோக்கரும் வாங்கின பிறகு தான் கம்பெனி தூக்கத்துலேருந்து எழுப்பியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி விபின் சர்மா ஒரு ஹோல்டிங் கம்பெனி மாதிரி வச்சுருந்துருக்கிறது. சரிங்களா? FIA திடீர்னு நிறைய பணம் உள்ளே போட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம பசங்கள்லாம் எழுந்து கேட்குறாங்க என்ன சார் இதுன்னு. ஆனால் அந்த FIAலாம் யார் இவன்? மினர்வா வெஞ்சர்ஸ், யூனிகோ குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எபிசு குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு, இதெல்லாம் ஐ டோன்ட் நோ மேன். நான் இதெல்லாம் தொட மாட்டேன். பப்ளிக் வந்து ஓனர்ஷிப் காணாமல் போயிடுது. I don't know. This is very suspicious for me. Maybe they are an old company which has not been doing anything and someone has invested money to start selling cigarettes under them. I don't know. But இதே மாரிலாம் எனக்கு ரெட் ஃப்ளாக். சரியா? இதுமாரி ட்ராமேட்டிக் சேஞ்ச் இருந்ததுன்னா நான் தொட மாட்டேன், ஏன்னா ட்ராமேட்டிக்காக துபால்னு உழலாம். ஸோ இதுமாரி கம்பெனியை பார்க்காதீங்க தான் என்னோட அட்வைஸ். மிஸ்டர் ஃப்ளடர் ஹூஸ் பீன் ஃப்ளட்டிங் அஸ். சார், இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அதுல நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமானது வந்து 100% நீங்க ரிசர்ச்சுக்கோ இல்ல ப்ரொடக்ஷனுக்கோ வாங்குற மிஷினை ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இது நம்ம தப்பான கேள்வி கேட்குறேன். நீ கேட்கணும், ஏன் ஈலான் மஸ்க் போய் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட இப்படி சண்டை போட்டான்? இட் இஸ் நாட் பொலிட்டிக்கல். சரி, ஈலான் நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிங்கன்னா டெஸ்லா வந்து, இதான் நான் பீரேஜில் பேசுவாங்க. நீங்கள் டெஸ்லா வந்து ஒரு கார் கம்பெனின்னு நினைக்கிறீங்க. அவன் பணம் கார் லைன்னு பண்ணவே இல்லை. சரியா? அவன் கார் சேல்ஸ் மாத்திரம் நீ பார்த்தோன்னா கம்பெனி ரெட்டில் இருக்குது, லாஸில் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்னா காருன்னு சொல்லிட்டு EV கிரெடிட்ஸ் வாங்குறான். யூஎஸில் வந்து கிளைமேட் சேஞ்சு, சேவ் த பிளானெட்டு அப்படின்லாம் சொல்லி டெமோக்ராட்ஸ்லாம் வந்து நீ நல்ல க்ளீன் பிஸ்னஸ் செஞ்சேன்னா உனக்கு கிரெடிட்ஸ் கொடுக்குறேன்
சரியா? அந்த கிரெடிட்ஸை எடுத்து நீ வேற ஏதாவது கம்பெனிக்கு நீ விற்கலாம் ப்ராஃபிட்டுக்கு. ஸோ டு என்கரேஜ் கம்பெனிஸ் டு பிகம் கிரீன். ஸோ இந்த ஃபோர்டு கம்பெனி, இந்த ஜென்ரல் மோட்டர்ஸ் கம்பெனிலாம் கார் செய்கிறாங்க. அந்த கார்லாம் வந்து ரொம்ப பொல்யூஷன் பண்ணுது, அவங்க அடி வாங்குறாங்க. ஸோ நிறைய ஃபைன் கட்டணும். ஃபைன் கட்டாமல் என்ன வழி? நீ வேற ஏதாவது கம்பெனி கிட்டேருந்து போய் கிரெடிட்ஸை வாங்கிக்கலாம். ஸோ ஈலான் மஸ்க் இதுமாதிரி நிறைய கிரெடிட்ஸ் வச்சுருக்கார். ஏன்னா இந்தமாரி டப்பா கார் வச்சு சரியா, சும்மா பணம் காமிச்சு கிரெடிட்ஸை வந்து வித்துருக்கார். சரியா? அவர் வந்து ஆல்மோஸ்ட் $15 பில்லியன் ஏதோ இவ்வளோ $1 பில்லியன் இங்கடா நோட்ஸு. போன குவார்ட்டரே வந்து $595 மில்லியன் இன் கிரெடிட்ஸ் he's earned வித்திருக்கார். 509 ஆல்மோஸ்ட் $500 million worth of credits வித்து வாங்கியிருக்கார். காசு சும்மா ஒண்ணுமே இல்லை, இது வெறும் பேப்பர் விற்குது. சும்மா ஒரு பேப்பர் வித்து வாங்கியிருக்காரு. அதே கார் சேல்ஸ் பார்த்தா ரெட்ல எடுத்துருக்கு. இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணிட்டுனா பியூட்டிஃபுல் பில்ல எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டாரு. 3 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ரெவென்யூ இருந்தது. ஸ்டேட் லெவல், கலிஃபோர்னியா ஸ்டேட்லேருந்து அவனுக்கு ரெவென்யூ, ஃபெடரல்லேருந்து சப்போர்ட்டு, அப்புறம் இதுமாரி கிரெடிட்லாம் விற்று சம்பாதிச்சாரு. இப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டார் ட்ரம்ப். We are not green anymore. Climate change is not real. சரியா? He spent $250 million to get Trump elected. சரியா? புரியுதா? He spent $250 million getting Trump elected. அவன் என்ன நினைச்சானா, ஓகே பேக்ல இருக்காரு வேறு, நான் கேட்டதை செய்வாரு. இந்த பியூட்டிஃபுல் பில்லோட சென்டர் பீஸே வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இதெல்லாம் நிறுத்திட்டோம், இனிமேல் இது கிடையாது. அண்ட் ஹீஸ் ஆல்சோ ப்ரிவென்டிங் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் டூயிங் இட். ஸோ கலிஃபோர்னியா ஸ்டேட் இண்டிபெண்ட்டாகவும் இப்போ பண்ண முடியாது, அதையும் தூக்கிட்டாரு. ஸோ நெட் இன்கம் இப்போ அவனோட கேஷ் கவே காணாமல் போயாச்சு. நினச்சிப்பாரு, ஓவர் நைட் ஒன் பிஸ்னஸ் மாடல். நம்ம இது எப்படி தெரியுமா, நம்ம இந்தியாவில் டிக்டாக் பண்ணியிருந்தாங்களே, கவர்மெண்ட் திடீர்னு ஓவர் நைட் டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. உடனே நம்ம மாதம் அந்த மாரி ஆயிட்டார் ஈலான் மஸ்க். ஆனால் ஈலான் மஸ்க் அவரே ஒரே ஒரு ஆள் தான் டிக்டாக்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த வழி தான், இதுதான் பிக் பியூட்டிஃபுல் பில்லோட பெரிய ப்ராப்ளம். இதனால தான் மஸ்க் வந்து இப்போ ட்ரம்ப்பு, ஆமாம் ட்ரம்ப்புக்கு இது தெரியும். ட்ரம்ப்பை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, டேய் நீ உன்னை ட்ரீசன் சொல்லிட்டு உன்னை ஊர் விட்டே இல்லைன்னு சொல்கிறேன்டா, பார்த்து பேசு, யார்கிட்ட பேசுகிறீங்க, யார்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறான். அப்போ இதை தவிர இந்தியாவுக்கு வந்து இந்தியர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பில்ல. ஆனால் அது கொஞ்சம் நம்ம ஆளுங்க வந்து அங்கே லோக்கலாக இருக்கிறவங்க ஆள்லாம் ப்ரெஷர் போட்டு அதை கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து ட்ரம்ப் சைன் பண்ண வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம பில்லை படிக்கணும். பாஸ் ஆயிடுச்சு, ட்ரம்ப் கையெழுத்து போட்டு அது லா எனாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டாக்குமெண்ட் கையில் வரும். அந்த டாக்குமெண்ட் நம்ம பொறுமையாக படிங்கப்பா. அது 900 பேஜஸ். டாக்குமெண்ட் தான் கைக்கு வரல, மற்ற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் இப்போ செட்டில் ஆயிடுச்சு, இனிமேல் டாக்குமெண்ட் மாறாது, லா ஆயிடுச்சு. இப்போ அந்த லா வந்து பெரிய லா. ஆமாம் வரணும், நம்ம படிக்கணும். ஒரு டெலிஃபோன் டைரக்டரி, நம்ம பசங்களாம் டெலிஃபோன் டைரக்டரினா என்னதே தெரியாது, அதுமாரி ஒரு டைரக்டரி ஒன்று வரும், அதை எடுத்து நம்ம படிக்கணும். நம்மத்துக்கு ஆல்பின்லாம் இருக்காங்க இல்லை, பாவம் ஆல்பின் ஹாலிடே போச்சு, படிப்பார் ஆல்பின், அவரும் பார்த்து சொல்லுவார். அதில் நிறையாலாம் இருக்குது இதுமாரி. ஆனால் முக்கால்வாசி நம்மளை எஃபெக்ட் ஆகாது, குளோபல் ட்ரேடை எஃபெக்ட் ஆகும். குளோபல் ட்ரேட்னால இன்னும் இதெல்லாம் விட்டு நீங்கள் என்ன கேட்கணுன்னா, லின்சி கிராம்னு ஒரு செனட்டர் இருக்கார் சரியா, அந்த தாத்தா வந்து ஒரு ஹாக்கிஷ், அவருக்கு வந்து இந்த யூக்ரைனை சப்போர்ட் பண்ணி இந்த ரஷ்யா பிடிக்காத அந்த ஆளுக்கு. ஸோ இவர் வந்து ட்ரம்ப்போட கால்ஃப் விளாடி ஒரு புது பில்லை உள்ளே திணிச்சிருக்காரு, அது வந்துட்டு இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, anyone who buys oil from Russia will get 500% tariff. Who are the biggest consumers of oil? Champions. Whistle போடுங்க. ஆமாம், we are running around the track going China. ஸோ நம்ம என்ன ட்ரேட் டீல் பேசுகிறோம் எனக்கு தெரியாது, ஆனால் அது வந்து ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது உள்ள பாஸ் ஆயிடுச்சுன்னா இந்தியாஸ் இன் பிக் ட்ரபிள். அதனால தான் நம்ம ஓவர் நைட் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, we are going to build oil reserves. குயிக்காக காவா வெட்டிட்டு அல்ல நாங்கள் எண்ணெயை ரொப்பிடுறோம் சார், எண்ணெயை நம்ம கபான்னு ரொப்பிடலாம், அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு வழி இருக்காது. அதுக்கப்புறம் ட்ரம்ப் போயிடுவாரு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், திருப்பி நம்ம ஷேர் பேசிக்கலாம். நம்ம அதுக்குள்ள குயிக்கா வாங்கிடுங்க எல்லா எண்ணெயும். ஸோ இதான் நடக்குது. நாட்கோ ஃபார்மா $1000 ஒரு ஷேர்னு இருக்கு சார், இன்னுமே கன்சிடரேஷன் ரேஞ்ச். ஆஃப் கோர்ஸ், ஏன்பா நம்ம நாட்கோ வந்து நான் இப்போ கன்சிடர் பண்ணியிருந்தேன் 1200 1300லேருந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். அங்கேருந்து $600 வரைக்கும் கன்சிடர் பண்ணிகிட்டே வந்திருக்கு சரியா.
நம்ம நாட்கோ எப்போ வாங்க ஆரம்பிச்சோம் நீ பாரு 500 ஏய் அது முன்னாடிடா அதுக்கப்புறம் மேலெல்லாம் போகும்போது வாங்கிட்டு இருந்தோம்ல இது வாங்கணும் சார் பட் எப்போ அது சொன்னோம் அப்புறம் இருந்தே உங்களுக்கு அது கன்சிடரேஷன் அதான் நம்ம மக்கள் அப்ப கன்சிடர் பண்ணலையே அப்ப தூங்கி நடந்தாங்களே 580 ஐயா நீ வாங்கின நான் நம்ம பொது மக்களை சொல்றேன் அவங்க வந்து எப்போ எழுந்திருந்தாங்க நாட்கோ ஒரு 1100 1200 போகும்போது எழுந்துட்டாங்க அப்போ கன்சிடர் பண்ணி வாங்கினாங்க சரியா அதுக்கப்புறம் துபுன்னு இறங்கிடுது அந்த ஏர்னிங்ஸ் கால் ரிப்போர்ட் வந்த பிறகு அனலிஸ்ட்லாம் சொல்லி 665 மறுபடியும் ஆமா அப்போ வந்து ஐயோ அப்பவும் கன்சிடர் பண்ணுன்னு தான் நாங்க சொல்லியிருந்தோம் 665 என்னோட ஆவரேஜ் காஸ்டே வந்து என்னோட டிஃபன் காஃபி ரேஞ்ச் குரூப்ல என்னோட ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் நாட்கோ வந்து 1000 இப்போதான் என் பிரேக் ஈவென்ட்லயே நான் உட்காந்துருக்கேன் சரி நானே வரி பண்ணல இப்போல்லாம் எனக்கு வேணுமா நான் டிப் பண்ணிட்டு இருக்கேன் நாட்கோல ஆனால் டிஃபன் காஃபி ரேஞ்சில் தான் வாங்கணும் நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஒரு 20 lakhs போய் டப்புன்னு இறக்கிட்டாரு இப்போ இறக்கினாரு நாட்கோ வந்து ஏதோ 1100 இருந்தது அந்த ஏர்னிங்ஸ் கால் வரும்போது ஏதோ 800 போச்சு உடனே போய் 20 lakhs இறக்கிட்டாரு அது 800 டபால்னு 600 வரைக்கும் போச்சு ஐயோ 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 சரியா அதுக்கப்புறம் எப்படியோ திருப்பி 800 வரும்போது வெளில வந்துருக்கேன் சார்ன்னு நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா உங்களால் வழி தாங்க முடியாது ரொம்ப இல்லை நாங்கள் ஆனந்தோட ஃபாலோவர்ஸ் நாங்கள் ஆனந்த் சார் சொன்னால் நாங்கள் என்ன சார் இப்போ தானே சார் சொன்னீங்க 600 போகும்போது வழி தாங்கலைன்னு இப்போ தடவை வைக்கல திருப்பி இறங்கும் போது என்னங்க திரும்பி இறங்குது ஸோ இட்ஸ் ஹியூமன் மைண்ட் ஸோ என்னோட ரூல் என்னன்னா யூ ஷுட் நெவர் செக் யர் ஆவரேஜ் ப்ரைஸ் டுடே என்ன டிஃபன் சாப்பிட முடியும் என்ன தோசை விலையோ அதான் சாப்பிட முடியும் நேற்று நீ தோசை 6 ரூபாய்க்கு சாப்பிட்டேன்னா உனக்கு லக்கு நீ கிடச்சது நீ சாப்பிட்ட இன்னைக்கு 60 ரூபாய் ஆயிடுச்சு பசி இருக்குல்ல சாப்பிடணும்ல சாது சார் அகில்ன்றவர் கேட்டிருக்காரு I have accumulated 1000 shares of ITC and ITC is currently at 31% of my stock portfolio allocation 31% of my stock portfolio allocation should I rebalance the stock portfolio or is it okay to have 31% weightage of ITC Akhil you have too much time in your hands சரியா focus on what you need to invest going forward there is no reason to reallocate any portfolio okay but அது கரெக்ட் தானே சார் it is because the pair it all depends on your goal Vishnu reallocation works if you are churning in your portfolio and you need to live off your portfolio நான் சொல்ல வரது இந்த 31%ங்கிறது ஓகே தானே yeah it's absolutely fine 100% இல்ல 100% ITC ல இருந்தா nothing wrong அதுதான் நான் சொல்ல வரேன் I have friends who have 100% in Tata Motors single share portfolio yeah they love Tata Motors I don't want to disclose names அவங்கலாம் வந்து full Tata Motorsல உட்கார்ந்திருக்காங்க okay he doesn't his situation in life is different ஏன் தெரியுமா அவனுக்கு நிறைய சொத்து இருக்கு சொகம் இருக்கு அவனுக்கு டாடா கம்பெனி பிடிச்சிருக்கு எப்படியா நான் என்னோட லைஃப் டைம்குள்ள நிறைய ஷேர்ஸ் டாடா மோட்டர் ஷேர்ஸ் வாங்கிட்டு இங்கே போய் நான் ஒரு மைனர் ஷேர் ஹோல்டராக உள்ள உட்காரணும் அவனுக்கு ஆசை அதுக்காக அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கான் see I'm telling you it's goal based so your portfolio allocation also has to be goal based it cannot just be நான் வந்து போர் அடிக்குது எனக்கு என்னால் நான் தொடர்ந்து பார்த்தேன் அதனால என்ன பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு பண்ணீங்கன்னா வில் கெட் யூர் செல்ஃப் இன்டு ட்ரபிள் ஸோ அவாய்ட் தட் அதுக்கு பதிலாக ஃபோக்கஸ் த சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன்டு திங்கிங் அபவுட் வாட் டு டூ டுடே இன் த மார்க்கெட் ஓப்பன்ஸ் சுஸ்லான் பற்றி கேட்டேன் சுஸ்லான் நான் தொட மாட்டேன் அது இப்போ ரீசெண்டாக டெட் ஃப்ரீ ஆகிடுச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க ஓகே சுஸ்லானுக்கு நான் கை தட்டுறேன் ஆனால் சுஸ்லானுக்கு நிறைய அது ப்ராப்ளம் இருக்குது பேசிக் ப்ராப்ளம் என்னன்னா they have to work with the government of India and they are slaves to whatever the policies of the government is இப்போ மஸ்க்கு என்னாச்சு பாருங்க $250 billion போட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஆளை வந்து எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சுட்டாரு ஜெயிக்க முடியாத ஆளை தூக்கி மேலே உட்காத்தி வச்சுட்டு இப்போ வரைக்கும் வந்து சந்தனம் வச்சுட்டாரு திருப்பதியிலேருந்து வெளில வந்து நம்ம ஈலான் பார்க்குறாரு சாமியே why is Tata Chemical is undervalued is it Tata Chemicals 90 sir undervalued சொல்றாங்க Tata Chemicals at this price point you can consider for the long term range consideration க்கு அதனால PE வந்து you cannot study as it is right now ஏன்னா chemical industry இந்தியாவில் வந்து cyclical business சரியா so as the largest production makers of soda ash if I remember correct and that nature of that business is cyclical so right now the cycle is like this it will improve but you have to hold on it for the long term அது நீங்க ரொம்ப நாள் பிடிச்சி வச்சுக்கணும் உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க டாடா கெமிக்கல்ஸ் கன்சிடர் பண்ணலாம் ஓகே கவின்ன்றவர் கேட்டிருக்காரு நீங்க ஏன் வந்து அமர்ராஜாவை கன்சிடர் பண்ண மாட்டீங்க இப்ப at the PE of 19 compared to the industry PE 36 ஏன்னா அதோட பிஸ்னஸ் மாடல் மேலே க்ரோத் இன்னும் இதுக்கு மேலே இருக்குமான்னு கேள்வி இருக்கு
அவங்க வளர்ந்துருக்காங்க, இப்போ பண்ண பிஸ்னஸை சஸ்டெயின் பண்ணுறாங்க. பட் இங்கேருந்து நமக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் வேணும்னா அவங்க இன்னும் பிஸ்னஸ் வளரணும், ஃபேக்ட்ரி இன்னும் நிறைய கட்டணும், இன்னும் புது டெக்னாலஜி பேட்டரி செய்யணும், அண்ட் அவுட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வரணும், அண்ட் தே ஹேவ் டு பி சப்ளைங் குளோபல் லெவல் சப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். அதெல்லாம் ஆகுமான்னு எனக்கு தெரியல, அதனால எனக்கு டவுட் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ கன்சிடர் பண்ணது இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணது புக் பண்ணது ப்ராஃபிட் பற்றி நீங்கள் பேசி கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. நான் வந்து ஃபியூச்சர்ஸை பார்த்து சொல்கிறேன், கம்பெனி வளருமா, இந்த பிஸ்னஸ் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்குறேன். அதில் எனக்கு கேள்வி இருக்குது, அதனால் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். Can we consider silver over gold due to EV evolution? No. Gold and silver are not the same. ஏன்னா கோல்டு வந்து ஒரு யூஸும் கிடையாது. இட்ஸ் அ inert metal and very little industrial use is there for gold. So gold actually is only meant for storing value. Meanwhile silverக்கு வந்து நிறைய industrial use இருக்கு, like you said. So price of silver can fluctuate. So it can not be the same as gold. So you cannot compare both as one. Silver is more like a commodity than gold. And your thoughts on Kesaram? What about Kesaram? அதானே போயிடுச்சு. ஆமாம், அதில் ஒன்றுமே கிடையாது. வெறும் சக்கையை வச்சு நீங்கள் கையில் பிடிச்சி போகிறீங்கன்னா பண்ணுங்கள். இதுமாரி தான் இதுலேயும் ஆச்சு. நம்ம என்னது அண்ணனோட ஃபேவரட் சின்டெக்ஸ். ஆமாம், சின்டெக்ஸ் எல்லாம் வெளில போயிடுத்து, அப்புறம் கடைசியில் சக்கை தான் இருந்தது. பிராண்டு நானும் எங்கள் அண்ணன் எதுக்கு வச்சுருக்கோம், அன்றைக்கி நான் தப்புக்கு ஞாபகம் இருக்கட்டும், காயம் போய் கையில். ஆமாம், ஒரு ஸ்கார் காய்ப்பாங்க இல்லை இந்த படத்துலலாம், எப்படி காமிச்சு இன்னைக்கு என்ன குத்தின, அதுமாரி நாங்களே எங்களை குத்திண்டோம். அதனால் நீ உன்னை குத்திண்ட நாங்களே காமித்துக்காக வச்சுருக்கோம். அதான். Thoughts on IDFC and South Indian Bank? ஐடிஎஃப்சி நல்ல பேங்க், வளர போகிறது. நீங்கள் ப்ரைஸ் டு புக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் இதோட ப்ளே வந்து நம்ம ஐடிசி மாரி. யூ ஹேவ் டு கம்பேர் ஐடிஎஃப்சி வித் பிகர் பேங்க்ஸ். ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பிகம் எ பிகர் பேங்க் வித் வைத்தியநாதன் ரன்னிங் இட். அதான் எங்களோட ஐடியா, எங்களோட ப்ராக்னோசிஸ். 100% நடக்குமா? ஒன்றுமே 100% நடக்காது. என்ன தான் 100% நடக்கும்னா நான் அந்த உலகத்தை விட்டு போகிறது தான் 100%. பாக்கி எல்லாமே கொஸ்டனபிள் தான், நடக்குமா நடக்காதா தெரியாது. பட் வி ஆர் ஹோப்ஃபுல். அது ஹோப்பில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, இது நிறைய வாட்டி சொல்லியாச்சு சரிங்களா. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னா பண்ணுங்க. ஆனால் இந்த இதில் நிறையா வலி இருக்கும். இன்னும் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு பயங்கர வலி இருக்கும். ஆமாம். ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இங்கேருந்து வந்து 50% கூட இறங்கலாம், இல்லை 50% ஏறிட்டு திருப்பி ஒரு 50% கூட இறங்கலாம். பட் இவென்ச்சுவலி 2 years 3 years it will recover and it will get back to better. ஏன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் இஸ் ரிக்வயர்ட் இன் இந்தியா. அதனால அந்த செக்டர் இம்ப்ரூவ் ஆகும், ஆனால் ஸ்லோவாக தான் இம்ப்ரூவ் ஆகும். பஜாஜ் ஹோல்டிங்ஸ் பற்றி சொல்லுங்கள். Bajaj Holdings is a great holdings company, just as good as Tata Investment Corp. But like I said, holding company நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் நோ ரியல் யூஸ் ஃபார் யூ. இட்ஸ் லைக் இன்வெஸ்டிங் இந்த நிஃப்டி 50க்கு பதில் பஜாஜ் 50ல் இன்வெஸ்ட் பண்ணது மாரி. ஸோ இட்ஸ் லைக் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் இன் அண்ட் பஜாஜ் குரூப் கம்பெனிஸ். இதுமாரி டிவிஎஸ் ஹோல்டிங் இருக்குது, கிரேசம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பில்லாரோ ஹோல்டிங் கம்பெனி, காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து காட்ரேஜோட ஹோல்டிங் கம்பெனி. ஸோ நிறையா இருக்குது. ஸோ ஏன் இதுமாரி ஹோல்டிங் கம்பெனிஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா அவன் குடும்பம் வளரும் போது நிறையா சித்தப்பா பெரியப்பா சித்தி பாட்டி கீட்டி நிறைய பேர் குடும்பத்தில் இருப்பாங்க, எல்லாருக்கும் சொத்து கொடுக்கணும்ல. ஸோ இதுமாரி ஒரு ஹோல்டிங் கம்பெனிஸ் கொடுத்தோன்னா அவனுக்கு கொஞ்சம் ஷேர் கையில் கொடுத்துட்டானா அது ஒரு ஆச்சு. கார்த்தின்றவர் கேட்டிருக்காரு, ஆர் யூ வியரிங் மெட்டா கிளாஸஸ்? There Karthi, I hope that answers. Yes. அப்புறம் வந்து ஜோதிலா PE is at 33. Yes, considerable. You can consider for the long term. Okay, anything above 30 is quite costly in சொல்லுவீங்க. Yes, but all rules are not the same இல்ல. எல்லாருக்கும் ஒரு ரூல் சொல்கிறோம், ஆனால் இப்போ டுவேன் ஜான்சன் வந்து அந்த ரூல் doesn't apply to me. எல்லாரும் சொல்லுவோம் வெயிட் ரொம்ப ஜாஸ்தி தூக்காத, 10 கிலோ மேலே டம்பல் தூக்கினா மசில் தான் டேர் ஆகிடும். ஆனால் நீ டுவேன் ஜான்சன் தான் அவன் கிட்ட ஒரு 10 கிலோ டம்பல் கொடுத்து நீ இது தூக்கு ஒன் மசில் டேர் ஆனால் அவனை பார்த்து சிரிப்பான். ரைட். செந்தில்குமார் கேட்டிருக்காரு, எஸ் பேங்க். அதாவது ஃபனி என்ன தெரியுமா, டுவேன் ஜான்சன் வந்து அவனே ஒரு மொட்டை, அவன் வந்து ஹேர் ப்ராடக்ட்ஸ் விற்கணும். அது செம காமெடி. ஆனால் அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி, ஏன்னா அவன் செமையாக விற்கிறான். நினச்சி பேர் முடி இல்லாத ஆள் வந்து ஒரு ஹேர் ப்ராடக்ட் விற்கிறான், நாங்கள் என்ன டேலண்ட் இருக்குது. ஆல்சோ ஹி ஓன்ஸ் a liquor company. ஆமா, ஒரு பாடி பில்டர்
clean food eater selling liquor அதான் அப்படியே அதான்டா டாலண்ட். நீ நல்லா வேஸ்ட். இவங்க அந்த தடையனுக்கு பாரு. ஓகே எஸ் பேங்க் கன்சிடர் பண்ணலாமா? நாங்க ஆல்ரெடி ஐடிசி ஐடிஎஃப்சி சவுத் இந்தியன் பேங்க்லாம் நிறைய வாங்கிட்டோம். எஸ் பேங்க் கன்சிடர் பண்ணலாமா? சான்ஸே இல்ல. போர் அடிக்குதுன்னா வேற ஏதாவது பண்ணுப்பா. சரிங்களா? போர் அடிக்குதுன்னா நான் ஃபிட்னஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஏதாவது ஒரு அப்ஸ்கில்லிங் பண்ணுங்க. இல்லாட்டா சாது மாரி ஃபோன் வச்சு விளையாடுங்க. தடவுங்க. இப்போ ஏதாவது சொல்கிறாங்க எங்கள் இந்த ஜென்ரேஷன் ஜென்சிலாம் என்ன சொல்கிறாங்கன்னா பிரெயின் ராட் ஆகுது. அதுமாரி தேவையில்லாத சோஷியல் மீடியா கன்சியூம் பண்ண வந்து கால் பிரெயின் ராட். ஆமாம், அது ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் குட் ஆர் ராங், பட் தே டூ திஸ். ஐடிசி ஹோட்டல்ஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? I have to wait for a few years to see how the annual report comes. Based on that only. Even if that is the case, na ITC வாங்கிட்டு போயிடுங்க ITC ஹோட்டல்ஸ்க்கு because still yes I agree what you're saying, but then again it got into the holding company issue. Like why don't you buy Tech Mahindra க்கு பதிலா நீ Mahindra வாங்கலாமே? But you rather buy Tech Mahindra இல்ல? Same may apply with ITC hotels. Let's say ITC hotels report comes out. Right. Mahindra and Mahindraவோட டெட்டும் Tech Mahindraவோட டெட்டும் வேற இல்ல சார்? Correct. வேற தான். ஐடிசிக்கு அந்த ப்ராப்ளம் இல்லல்ல? We don't know, let the report come boss. You are talking speculatively. Speculatively நான் யாரா பேசுவேன். நான் 2 இயர் அடி வந்தேன்னா நான் NBA ல போய் பாஸ்கெட்பால் விளையாடுவேன் இல்ல? இல்ல இது ஸ்பெகுலேஷன் தான். எக்ஸாக்ட்லி. கரெக்ட். இதான் விஷ்ணு நிறைய அவங்கள உஸ்பேத்தி விடுறது. ஆனா I know why you guys like Vishnu now. தேவையில்லாம அவங்கள வந்து வளர்த்து விடுறது. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் பத்தி சொல்லுங்க சார். நல்லா ஏதோ சொல்லுங்க சார். பப்ளிக் செக்டர் பேங்க் ஒன்றுமே தப்பு இல்லை. நல்ல பேங்க்ல போய் பணம் போடுங்க, சேஃபாக இருக்கும், எங்கேயும் போயிடாது. நம்ம கவர்மெண்ட் கிட்ட பணம் கொடுக்குற மாரி தான். அவங்க எப்போவும் பணம் போகாது, ஏன்னா அடிச்சு பணத்தை உங்களுக்கு வாபஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பார்க்க முடியாது. ஏன் நான் வந்து பேங்க்கை குத்தம் சொல்லலை, பேங்க் மேனேஜரை குத்தம் சொல்லலை, கவர்மெண்ட்டையும் குத்தம் சொல்லலை. ஏன்னா கவர்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து ஊரை நாட்டை ஓட்டுறது தான் அவங்க வேலை. So they don't care about keeping business. They're not business owners. They are country runners. So they worry about the country first and making sure everybody is taken care. அதுக்கப்புறம் தான் they worry about business. நாட்டு நிலைமை தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுமாரி இருக்க ஆள்கிட்ட போய் நீ பிஸ்னஸை ரன் பண்ண சொன்னால் எப்படி இருக்கும்? எப்படி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் I don't put. I rather have the guy running my company paying full attention to the company. Like Elon Musk பண்ணுறாரு நம்ம டெஸ்லாவில். ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வேண்டாம்ப்பா, ட்ரம்ப்பை விட்டுடுப்பா. அவர் அப்புறம் சொல்லிட்டு நான் டோஸ்லாம் விட்டுட்டேன், நான் இனிமேல் ஃபுல் டைம் ட்ரம்ப்லாம் கிடையாது, நான் இனிமேல் ஃபுல் டைம் டெஸ்ட்லாம் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். 2 வாரம் இருந்தாரு, ஆனால் திருப்பி போய் ட்ரம்ப்போட சண்டை போட்டாரு. அப்புறம் நான் ட்ரம்ப் கிட்ட சாரின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து உட்காந்துரு. இப்போ திருப்பி வந்து சண்டை இப்போ அவர் பிஸ்னஸ் மாடலே அழிஞ்சிடுது. அண்ட் இப்போ HDB IPOல போட்டு எனக்கு கிடைச்சிருச்சு. 2 நாள்ல 17% ரிட்டர்ன். நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியே வந்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வந்துட்டீங்களா? பயப்படாதீங்க, அது திருப்பி இறங்கும் ஃபியூச்சர்ல, அப்போ வாங்கிக்கலாம். அதுதான் கேள்வி சார். 17% ப்ராஃபிட்ன்றப்ப இப்போ ஒரு சில IPOs எல்லாம் பட் யூ கான்ட் பிரெடிக்ட் விஷ்ணு. சரி, நீ சொல்லது ஒத்துக்கிற. ஹைண்ட்சைட்ல திரும்பி பார்க்கும்போது நீ இங்கேருந்து வந்தேன்னு உனக்கு தெரியும். சரியா? ஃபியூச்சர்ல எங்க போறோம் உன்னால எப்படி சொல்ல முடியும்? நான் உன்னை 10 வருஷம் முன்னாடி உன்னை மீட் பண்ணியிருந்தா நீ சொல்லியிருப்பேன் நீங்க என்னோட உட்காந்து இப்படி பேசிட்டு இருப்பேன்னு. அதேமாரி தான் நீ ப்ரெடிக்ட் பண்ண பார்க்குற. இப்போ HDB பற்றி ஏறி 17%. எஸ், லாஜிக்கலி ஸ்பீக்கிங் எவ்ரி திங் கோஸ் அப் அண்ட் டவுன். ஒரு கரெக்ஷன் வரும். சரியா? அந்த நேரத்தில் நீ வரும்போது நீ என்டர் பண்ண மாட்ட. அப்போ உனக்கு என்ன தோணுன்னா, இல்லை இன்னும் இறங்கும் ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு அந்த நேரத்தில் பணம் இருக்காது. நான் ஏன் விற்காதேன்னு சொல்கிறேன். நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னா, வேல்யூ இன்வெஸ்டர்னா விற்காத. ஏன்னா நீ வாங்கிட்ட, எப்படியோ வந்துருத்தோன் கைக்கு. ஆமாம், அப்போ போட்டுட்டு வேற ஏதாவது பண்ணு. உன் கையில் காசு இருந்ததுன்னா, ஒரு 2 ரூபாய் இருந்தா இப்போ சவுத் இந்தியன் பேங்க் வாங்கு, கன்சிடர் பண்ணு. சரியாப்பா, கன்சிடர் பண்ணு. சரியா? நான் கன்சிடர் பண்ணுவேன், நான் வாங்குவேன். சரியா? என்கிட்ட HDB நான் IPO போட்டேன்னா ஃபர்ஸ்ட் போடலை, தவறி போட்டு எனக்கு அலாட் ஆச்சுன்னா, சரி எனக்கு லாட்ரி அடிச்சதுன்னா அதை அப்படியே விட்டுட்டு, சரி நீ பர்ஸில் திடீர்னு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கண்டுபிடிக்கிற, சந்தோஷப்பட்டுட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணணும்ல. அந்த 100 ரூபாய் கடைசி எடுத்துட்டு போனே போய் செலவு பண்ணுவேன். அதான் நீ பண்ணுங்கிற. அந்த கேள்விக்கு பதில் வந்து நான் HDBல போட்டேன் சார், எனக்கு லாட்ரி அடிச்சது, நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு அதை போட்டேனே மறந்துட்டேன். கரெக்ட். ஸோ தட்ஸ் தி திங். கரெக்ட். இது மாதிரி மென்டாலிட்டி இருந்ததுன்னா நினச்ச பேர் இவன்லாம் இன்ஃபோசிஸில் போட்டோன்னா எல்லாத்தையும் வித்துட்டான். ஆனால் இப்போ என்ன வழியில் இருப்பான்னு நினச்ச பேர் இன்ஃபோசிஸை பார்த்துட்டு.
எங்கள் அப்பா வித்தாயா தேவையில்லாமல். அது வச்சுருந்தாருனா அந்த 1000 ஷேர் வச்சுருந்தாருனா 10,000 ரூபாய்க்கு போய் வித்தாரு. அது இப்போ வச்சுருந்தாருனா நான் இங்கேயோ இருந்திருப்பேன்ப்பா. அதான் நம்ம கேமராமேன் அருண் டெய்லி சொல்லிட்டு இருக்காரு. ரேமன் ஸ்டாக்ல என்ன நடந்துட்டு இருக்கு சார்? என்ன நடந்துருக்கு? அசிங்கமாக கருமமாக நடந்துருக்கு. பப்ளிக்காக அவங்க ஃபேமிலியே வந்து அவர் தாறுமாறாக நடந்துருக்கு. அந்தமாரி கம்பெனி கிட்ட நான் பணம் போட மாட்டேன். ஏன்னா ஓனர் வந்து அவன் அப்பனே இப்படி ட்ரீட் பண்ணுறான், அவனை எப்படி ட்ரீட் பண்ணுவான்? அதான் எனக்கு சரியா. நான் இருக்கிறது வந்து ₹2.50. அவன்கிட்ட பல கோடி இருக்கு. அவன் கையில் போய் நான் மாட்டின்ட்டேன்னா அவன் எறும்பு நசுக்கிறது மாரி நான் நசுக்கிடுவான். அவன்கிட்ட நான் கை கட்டி தான் நிற்கணும். அதுக்கு போல நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கை கட்டி நிற்பேன். ஓகே, ஃபியூச்சர் growth ஆஃப் தேஜஸ் நெட்வொர்க்ஸ் கவின் ரவர் கேட்டிருக்காரு. தேஜஸ் நெட்வொர்க்கில் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அவங்கக்கிட்ட என்ன இதுனா, நம்ம சைனீஸ் கம்பெனிலாம் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு உள்ளே பூந்து இதே 5G டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்கன்னா தேஜஸ் நெட்வொர்க்கால் சப்ளை பண்ணி மார்க்கெட்டில் இருக்க முடியுமா இந்தியாவுக்குள்ளே? எஸ். ஏன்னா இந்தியாவில் வந்து அவங்க வந்து இப்போ மெனாபலி வச்சுருக்காங்க. அவுட் சைடு இந்தியாவில் தேஜஸ் நெட்வொர்க்கால் பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, டாட்டா வந்து அவங்க கம்பெனியை ஓன் பண்ணுறாங்க த்ரூ அ ஷெல் கம்பெனி. டாட்டா அண்ட் சன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டாட்டா அண்ட் சன்ஸுக்கே வந்து தேஜஸ் மாரி ஒரு கம்பெனி தேவை. என்னோட என்ன திங்கிங்னா, ஃப்யூச்சர் ஒரு டேட்டில் தேஜஸ் கம்பெனியை ஃபுல்லாக டாட்டா வந்து முழுங்கிடுவான். அப்போ அவன் முழுங்கும் போது வேறு ஏதாவது ஒரு கம்பெனியோட மர்ஜ் பண்ணி விட்ருவான். அந்த மர்ஜிங் போகும்போது எனக்கு ஒரு லாட்ரி அடிக்க வாய்ப்பு இருக்குது. தேஜஸ் கம்பெனியை ஒரு பெருசாக வளர்கிறதுக்காக நான் ஹோப் பண்ணல. என்னோட என்ன ஹோப்புனா, இவன் பண்ண 5G டெக்னாலஜி, ஜுனிப்பர் மாரி பண்ண டெக்னாலஜி வந்து இவி காருக்கு தேவை, டாடா பவருக்கு தேவை, டாடா கம்யூனிகேஷனுக்கு தேவை, எல்லாத்துக்கும் தேவை. ஸோ இது ஃபண்டமெண்டல் பேக் போன் சப்ளை செயினில். அவனுக்கு நாளைக்கு டாடா ஃபோன் செய்யும்போது இவங்க பண்ண டெக்னாலஜி தேவைப்படும். ஸோ இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் பார்ட் ஆஃப் ஹிஸ் விஷன், டாடா 2020 விஷன். ஸோ இதில் உள்ளே பூந்தா அவன் சாப்பிட்ருவான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். ஸோ வெயிட்டிங், இட்ஸ் அ கேம்பிள். கட்டாயம் நடக்குமா எனக்கு தெரியாது. ஸோ டாட்டா இருக்கிறதுனால நான் இருக்கேன். டாட்டா இப்போ நாளைக்கு அந்த கம்பெனி விட்டு வெளில போயிட்டான்னா நானும் வெளில போயிடுவேன். பாண்ட்ஸ் வாங்குறதுக்கு எப்படி நான் பணத்தை அக்யூமுலேட் பண்றது? எஃப்டி ஆர்டி மாதிரி பணம் போடலாம்? நோ. உனக்கு பாண்ட்ஸ்க்கு அக்யூமுலேட் பண்ணால் 2 விதம் இருக்கு. 1, லிக்விட் ஃபண்டில் போட்டுன்னு போ. சரியா? ₹10, ₹20, ₹50, ₹10, ₹50 லிக்விட் ஃபண்டில் போடும்போது ஒரு 1 lakh வரும்போது அதை விற்றுட்டு பாண்டுக்கு போ. இல்லாட்டா கோல்டில் போட்டுட்டே போ. கோல்டும் வேண்டாம்னா நிஃப்டி 50ல் போட்டுன்னு போ. ஆனால் சும்மா வந்து ஒரு எஃப்டிஆர்டியில் போடுறது வந்து வேஸ்ட். தட்ஸ் த worst way to collect. அதுக்கு நீ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே கலெக்ட் பண்ணிடலாம். மதர்சன் குரூப் பற்றி சொல்லுங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்யா. நான் பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி அந்த கம்பெனியை. ஆனால் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நிறைய பேர் அதை ஒப்பிங் கேட்டுருங்க. அது ஆல்சோ வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் சுமிட்டோவோட. ஆமாம். ஸோ தட்ஸ் த ஒன்லி ப்ராப்ளம். எனக்கு கொரோனா டைமில் சீப்பாக கிடச்சது, நான் அப்போ வாங்கி போட்டது சார். நீ வந்து ரொம்ப ஸ்மார்ட் மாமா. ஒன்ன மாரி இருந்தானா நானும் வந்து அதனால நான் இன்னும் தொடாம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வந்து ஸ்மார்ட்ரா பா. 44 P-ல இருக்குடா இரு. ஆனால் ரீசெண்டாக கரெக்ட் ஆகிட்டு திருப்பி ஏறி எடுத்து இரு. பி ரேஷியோ இங்கே இருக்குது. மீடியன் வந்து 51. சரியா? 10 years இங்கே இருக்குது. 10 years வந்து 51ல் இருக்குது. இப்போ இங்கே இருக்குது P 44ல். ஓகே, யூ கேன் ஆர்கியூ. பட் அட் திஸ் ப்ரைஸ் போய் 60 rupees அப்போ. I'll have to deep dive into it, but I'll study it and promise to come back next weekend. Motherson Sumi wiring India பற்றி நான் பேசுகிறேன், கட்டாயம் பேசுகிறேன். வயரிங் வந்து அலைட் மாதிரி பிரிச்சுட்டாங்க சார். அதுக்கு முன்னாடி மதர்சன் சுமி தான் பேஸ் கம்பெனி. வயரிங் வந்து சப்சிடரி பிரிச்சு அது தனியா வந்து இது கொடுத்துருக்காங்க. போனஸ் மதர்சன் சுமி பார்க்கும்போது தான் ஸ்ப்ளிட் கொடுத்தாங்க. இது ஆனால் இதெல்லாம் நீ ஜாப்பனீஸ் கம்பெனியே பார்க்கலாம். டேய், வயரிங் தானே லிஸ்ட் ஆகுது. இது அதுவும் லிஸ்ட் ஆயிருக்கு, மதர்சனும் லிஸ்ட் ஆயிருக்கு. Motherson was the parent company. ஆமாண்டா, I am not able to see Motherson. இது சர்வாதர Motherson International அது வேற இல்ல. It's at 153 rupees. ஓகே. Motherson. ஓகே.
Automotive equipment, yes. The interiors எல்லாம் Wiring company is looking okay, but இது பார்க்கலாம் இது. டேய் சான்ஸே இல்லை இது. சம்வர்தன் மதர்சன் அததான் சொல்லிட்டு இருக்கார். திரும்பி அதாவது நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். மதர்சன் சுமி லைனா வந்துட்டு இருக்கு. வயரிங் பத்தி கேக்குறாங்களா? இல்ல ஜெனரலா மதர்சன் சுமி தான் கேக்குறாங்க. ஓகே. சம்வர்தன் மதர்சன் சரி ரெண்டுத்தையும் நான் ரிசர்ச் பண்ணிட்டு வரேன். சவர்தன் மதர்சன் இன்டர்நேஷனல் வந்து அதான் நீ சொல்லுது அது 154ல இருக்கு. சரியா? அதுல இருந்து வயரிங் பிரிச்சு அதையும் கொடுத்துட்டாங்க. ஆமா. வயரிங் ஆனா கொஞ்ச நேரம் முன்னாடி பிடிச்சிருக்காங்களா இப்போ பிடிச்சாங்க? 3-4 அதான் ஆயிடுச்சு. ஏன்னா அது மாதிரி தான் தெரியுது கண்டென்ட்டிங்க எனக்கு. 3-4 இயர்ஸ் ஆச்சு சார் இது. The P ratio பார்க்கும்போது for some reason it's quite cheap right now 153ல. But why is it cheap? I have to study. ஏன் இவ்வளோ இறங்கி இருக்கு வேலைன்னு பார்க்கணும். ஏன்னா 212லேருந்து 130 வரைக்கும் இறங்கிட்டு இப்போ கொஞ்சம் ஏறி இருக்கு. போன வருஷம் 70 rupeesலாம் இருந்திருக்குடா. ஆமா சார். ஆமா. But I don't know. I have to study it. There's something in this I do remember. What it is I forget. There is something I remember reading about this company. There is an issue with this. அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பிரிச்சு கொடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார். பட் எனக்கு நம்பர்ஸ் வந்து somewhere around equivalent-ஆ இருக்கு. For some 300 shares 280 wiring shares something வந்து. Also debt ரொம்ப ஹெவியா இருக்கு. 8,000 crores debt வச்சிருக்காங்க long term. That's a lot. 8,000 crores வந்து எங்கே இருக்குது டெட்டுன்னு பார்க்கணும். அது பேலன்ஸ் ஷீட்டை படிச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாம் அவுட் சைட் டெட்டாக இருந்ததுன்னா இன்னும் பிரச்சனை. ஸோ ஐ ஹேவ் டு ஸ்டடி இட். ஐம் சாரி. ஐ டோன்ட் டச் கம்பெனிஸ் வித் ஸோ மச் டெட் ஆனால். ஏன்னா அண்ணன் சொல்லியிருக்கு கடன் இருந்தால் தொடாதீங்க. ஏன்னா வேதாந்தா சார் ஒரு காலத்தில் ஆதி காலத்தில் அதுவும் நல்ல கம்பெனியாக தான் இருந்தது. நல்ல டிவிடெண்ட் என்ன இருந்தது என்ன ஆயிடுச்சு பாரு. ஓனர் வந்து ரொம்ப ஓவர் ஆம்பிஷியஸ் ஆகிட்டது. ஐ மீன் ஹீரோ அப்படின்னு போனாங்க ஒரே டே விழுந்துட்டு. லிட்டில் ஸ்குவாட்ஸ்ன்றவங்க கேக்குறாங்க ஆதித்யா பிர்லா கேபிட்டல். your opinion and can we consider it? Yes. ABC ஆதித்யா பிர்லா கேபிட்டல் கேன் பி கன்சிடர்ட். நானே வந்து போன வாரம் கன்சிடர் பண்ணேன் ஒரு நாளைக்கு என்னோட டிஃபன் காஃபி ரேஞ்சுக்கு. அதில் வந்து நான் என்ன ஆல்பினோட ஆர்கியூ பண்ணேன்னா நம்ம கிராசிம் இண்டஸ்ட்ரியே வாங்கலாமேடா, அதுக்கு வந்து அல்ட்ராடெக்கும் கிடைக்குது ஆதித்யா கேபிட்டலும் ரெண்டுமே கிடைக்குதுன்னு. அப்போ அவன் தான் சொன்னான் இந்த ஹோல்டிங் கம்பெனியோட பிரச்சனை. மதர்சன் சுமி சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அவங்களும் கேட்டுட்டே இருக்காங்க. மதர்சன் சுமி has $88 billion ஆர்டர் புக் அதெல்லாம் போட்டிருக்காங்க. Yes boss, I might have a salary coming but if I have to pay EMI for my personal, what if I lose my salary? ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது சொல்லுங்க. நல்லா தான் இருக்குது கேள்வி கேட்கறதுக்கு. எல்லாரும் எனக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்டு என்விடியோட வேலை கிடச்சிடுத்து எனக்கு வந்து காஸ்ட் கம்பெனியே வந்து 1 crore a month வச்சு என்ன 1 crore a year 1.5 crores a year நான் ஏர்ன் பண்ணுறேன். அதனால் நான் ஒரு லேம்போகினி வாங்குவேன், ஒரு 4 crore ஃப்ளாட் வாங்குவேன். இப்போ நாளைக்கு என்விடியா வந்து ஒரு வேலையை தூக்கிட்டானா எனக்கு தெரியல, என்னோட ஒன் வேலையை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு வேலையை 6 வருஷம் தூக்கிட்டானா you still have to pay for your car EMI and house EMI இல்லை, and the psychological damage you will suffer. So imagine someone thinking in a company level $88 billion vanishes. Like what happened to Tesla now? 2 years back his cash flow was looking amazing. He was supporting Trump and everyone who was supporting Musk said he's a genius. See, he's bringing Trump. With Trump and Musk together they will do so many things. They will go to Mars. There goes Trump. There goes Elon. Best in the American stock market தான் இருக்க பபிள் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சார் அதானி வில்மர் நல்ல கம்பெனி. பட் இப்போ AWL அக்ரி பிசினஸ்ல தான் சார் நீங்க Yes, at Fortune Oil அவன்தானேடா. ஆமாம் அந்த பிராண்ட் அவன் நல்ல பிராண்டு. அது அதானி வெளில போயிட்டான். ஸோ அது பேர் தான் சும்மா அதானி. ஆனால் அதானி அதில் இல்லை, அதானி எக்ஸிட் ஆகிட்டான். ஸோ அது ப்ரைஸ் அப்போ பயங்கரமாக கரெக்ட் ஆச்சு. அப்போ கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ எங்கே இருக்குன்னு தெரியாது எனக்கு. பாலிகேப் பத்தி உங்க ஒபினியன்? I won't touch it. I think debt is very high in Polycab. Let me see. சப்பா 6,718. ஆனால் அவ்வளோ பணம் வச்சுருக்காங்களா டிஃபன் காஃபிக்கெல்லாம்? நான் கனவு கூட பண்ணேன். 52 PE இருக்குது. நம்ம வியூவர்ஸை பற்றி உங்களுக்கு அப்போ தெரியல சார்.
என் வியூவர்ஸ் இல்லை அண்ணா வியூவர்ஸ் சரியா. என் வியூவர்ஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது தான் என் வியூவர்ஸ். ஏதாவது டெய்லி ஒரு 10,000 படி நடப்போம், அதாவது காக்கா பார்த்தோம் குருவி பார்த்தோம் 10 ரூபா போட்டோம் ஜாலியாக இருக்கும் நாங்களாம். இவங்கெல்லாம் எங்கள் அண்ணன் வியூவர்ஸ்லாம் வேற ரேஞ்ச். இப்போ என்னையே திட்டுறாங்க, ஏன் நீங்கள் இங்கே வரீங்க. இது மீடியன் வந்து மீடியன் 10-year ஆவரேஜ் பிஏ வந்து 38 சரியா. இப்போ பி வந்து 52. ஸோ அதே ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். இப்போ பி 52டா, 10-year ஆவரேஜ் வந்து 39. ஸோ இஃப் இட் ஹேஸ் டு கம் ஃபார் யூ டு 10 years ஆவரேஜே வந்து 39 தான் பி. ஸோ இட் ஹேஸ் டு கரெக்ட், இல்லைனா earnings has to shoot up. So both you have to see in terms of, let's see where debt is. Debt ஒன்றும் இல்லை, so you can look at it. Sure, study பண்ணுங்க. ஆனால் it's very expensive right now, too expensive. But 20% கரெக்ட் ஆகணும். காவேரி சீட்ஸ் கேட்கலாம் அது நிறைய வாட்டி பேசாச்சேடா. அண்ணனோட வேற நீ மாவச்சல அதாச்சு. நான் இல்லை பீரிச்சில் தான் பேசணும். நம்ம இதில் பேசலையா? பீரிச்சில் பேசினதுனால நான் காவேரி சீட்ஸ் நல்ல கம்பெனியாக ரொம்ப வந்து சீட்ஸ் கம்பெனி. No, it's a good company, but unfortunately it's become expensive. There was a time when it was very cheap. அவர் சொல்ல வந்த பாயிண்ட் என்னவா இருந்ததுன்னா, அது சீட்ஸ் கம்பெனி, நீங்க எதிர்பார்க்கிற ஸ்பீடுக்குலாம் அது வளராது, அது செடி வளர்ற மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். No, I agree, but at the same time I think it's become expensive now. அது PE ratio பார்த்தேன்னா லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது it was expensive. அப்புறம் ஒரே கேள்வி, பட்டாஸ் லிஸ்ட் தான் சார். வேற சொல்லுங்க. பட்டாஸ் லிஸ்ட் தான் திருப்பி ஒரு வாட்டி வாசிச்சிருந்தேன். இந்தா இங்க இருக்கு நம்ம லிஸ்ட். சார் அது வேணாமா சார், வேற சொல்லுங்கன்றாங்க. ஐயா, இதெல்லாம் நீங்களாம் எப்படிதான் இருக்கீங்களோ எனக்கே தெரியல. காலையில் எழுந்துக்கும் போது அதே ரூம்ல அதே பெட்ல அதே மெத்தல அதே பல்லு தான் தேய்க்கிறீங்க. காலையில் எழுந்து வேற ஏதாவது பண்றீங்களா? ஏன் இதுல பட்டாஸ் லிஸ்ட் மாத்திரம் வெரைட்டி வேணும் வெரைட்டி ரைஸ் மாதிரி கேட்குறீங்க? அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. டாடா கோல்ட் ETF. என்ன நல்ல ETF தான், வாங்கிக்கோ வேணும்னா. நான் நிப்பான் கோல்ட் பீஸ் வாங்கிக்கிறேன். நான் நிப்பான் கோல்ட் பீஸ் வாங்கிட்டு இருக்கேன். என்ன வேணா வாங்கிக்கோ, கோல்டு தான். நான் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக ட்ரையல் பேசிஸ்ல ஒரு 1000 ரூபாய் மட்டும் டாடா கோல்ட் ETFல போட்டுட்டு இருக்கேன். பிகாஸ் அது என்ன எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ஸ்கார் ஒன்று அது வருதா இல்ல ஓகே எப்படியும் அது தங்கம் தான்டா, இல்ல ஒரு ஸ்காரும் வராதுடா. நீ ரொம்ப ஓவரா அனலைஸ் பண்ணு. அதாவது நிப்பான் கோல்ட் பீஸ்க்கும் டாடா கோல்ட் ETF என்ன டிஃபரன்ஸ்ன்றதை போட்டு பார்த்தா தான் சார் அதுல என்னடா டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா ட்ராக்கிங் எரர் தான் மெயின் டிஃபரன்ஸ். அதுல தவிர ட்ராக்கிங் எரர் ஆமா. பட் when you're not looking at it as an investment class, நீ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கும்போது வெறும் ஸ்டோர் ஹவுஸ்ன்னு பார்க்கும்போது நீ நிப்பான் கிட்ட தான் திருப்பி வித்தானோ, டாட்டாவும் டாடா கிட்ட தான் வித்தானோ. ஸோ அதில் தான் நீ மாட்டின்னு இருக்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஜஸ்ட் கோல்டு இஸ் கோல்டு. ஸோ கோல்டு விலை ஏற அதோட இதுவும் ஏறும். ஸோ ட்ராக்கிங் எரர் ஆல்சோ இஸ் நல்லிஃபைட் இன் தட். புரியுதா? நீ படிக்கிறேன்னு சொன்னீங்க, ப்ளீஸ் ரீட் தி பட்டாஸ் லிஸ்ட். அத ப்ளஸ் பண்றாங்க சதீஷ், அவர் படிக்கிறாரு, அந்த மெசேஜ் திருப்பி போடாதீங்க. ஐயோ இங்க நீ சாவுதான் அது. எங்க போட்டேன் லிஸ்ட்? எங்க போட்டு வச்சிருந்தேன்டா. டாடா மோட்டார்ஸ் சரியா, கர்நாடகா பேங்க், சவுத் இண்டியன் பேங்க், டாக்டர் ரெட்டி, ஐடிஎஃப்சி பேங்க், மணப்புரம். நீங்கள் வெயிட் பண்ண ரெடினா மணப்புரம் பார்க்கலாம். ஜோதி லேப்ஸ், இண்டஸ்இன் பேங்க். நிறைய பேர் நீங்கள் பிஜி இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, பிஜி இன்வெஸ்ட் பாருங்க பார்க்கணுன்னா. அப்புறம் வந்து தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் நீங்கள் லாங் டேர்ம் பார்க்குறீங்கன்னா அது கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண முடியாது. நம்ம ஐடி கம்பெனிஸ் ஒன்றுமே கன்சிடர் பண்ண முடியாது. டிஎஸ்சிஎஸ், இன்ஃபோசிஸ், டெக்கு, விப்ரோ, அதெல்லாம் விப்ரோ வேணால் லாங் டேர்ம் பார்க்குறீங்கன்னா கன்சிடர் பண்ணுங்கள். இதை தவிர நான் எல்லாம் சொன்னது பிறகு உங்களுக்கே வரும், ஏன் இந்த சொல்லலை அந்த சொல்லலைன்னு கேட்பாங்களே, அதான் சொல்கிறாங்களா? வரும். இதை மறந்துட்டீங்க அதை மறந்துட்டீங்க. ஐடிசி அஃப்கோர்ஸ். எல்லாத்தையும் சொன்னா ஏன் பழைய ஸ்டாக்கா சொல்றீங்கன்னு கேட்பாங்க. நான் வாரம் வாரம் பேரை மாத்தின்னு இருக்கேனே. ஏன் நீங்க டெய்லி வினோத் மாரி வரீங்க? விஸ்வரூபம், தசவதாரம். ஒரே கேள்விதான் சார். ஃபார் ஆல் ஃபுல்லா டாலர் கிராஷ். டாலர் இண்டெக்ஸ் கிராஷிங் பத்தி கேக்குறாரு. டாலர் இண்டெக்ஸ் கிராஷிங்னா லூசிங் ஃபெய்த் இன் அமெரிக்கன் எக்கானமி. வேற என்ன? investors, global investors, they don't want to touch dollar anymore. They're saying what else can we have instead of dollar.
அதான் பீரிஸில் ஒரு வீடியோ போட்டேன்னு. டு த பாயிண்ட் விஷ்ணு, நீ வந்து இப்போ ஒரு குப்பை கம்பெனியாக இருக்க யூரோப்பில், கார்னிவல் க்ரூஸும் ஒரு குப்பை கம்பெனி இருக்குது. போன வருஷம் அவங்க கடன் வாங்கும்போது டபுள் டிஜிட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க பாண்டுக்கு, 11%, 12%. Now people are so desperate to leave US. Carnival Cruise is able to raise money in 4%. Junk bond in Europe, the risk has dropped down to the level of safe bonds. That's how muddy the water has become. நினச்சி பாரு, குப்பை கம்பெனியெல்லாம் இப்போ வேதாந்த் வந்து பார்த்து பொறாமையாக இருப்பான். டேய், நானும் வரேன்டா யூரோப்புக்கு, நான் எனக்கும் கொடுங்கடா கடனை. நானும் கடனை வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் டாலர் இண்டெக்ஸ்லாம் அம்மையே இறங்கின்னு இருக்கு. Dollar has had the worst start to the year in half a century. You have to go back 50 years to see dollar starting the year so poorly. And everyone's looking at the American stock market and saying, inga போறது பார், S&P 500. நேற்று கூட ஏறி இருக்கு, 300 பாயிண்ட் ஏறி இருக்கு டவ் ஜோன்ஸ். அது அப்படியே அந்த பலூன்லாம் காற்று கீழே விட்டா அப்படியே போகும், சுன்னு ஏறலாம். அது மாதிரி சுன்னு ஏறுறது. இப்போதான் அந்த காற்று வெளில போகுதுன்னு தெரியல. சார் லைன்ல ஐடிஎஃப்சி பேங்க் சொல்லல சார், கர்நாடகா பேங்க் சொல்லல சார். கர்நாடகா பேங்க் சொல்லிட்டேன், இப்போ ஐடிஎஃப்சி பேங்க் சொல்லிட்டேன், வேற என்ன சார்? சகேலிட்டி இந்தியா அண்ட் இன்ஃபிபீம் பத்தி சொல்லுங்க. இன்ஃபிபீம் நோ, ஐ வுட் நாட் டு. அது வந்து ஐ திங்க் இட்ஸ் a software company. I remember just Infibeam Avenues. Yeah, software development. I won't touch them right now. வேற என்னது கேட்ட? Sagility India. Sagility India. Formerly Maker India Private Limited provides healthcare focused on. This is an IT company, man. I won't do right now. Kaplan Point. And most of their businesses in the US. And அங்க வந்து recession வந்துச்சுன்னா எல்லாம் போச்சு. Kaplan Point Laboratories. Kaplan. This is வந்து இந்த company, API company, and R&D pharmaceutical. It's expensive. இப்போதைக்கு இந்த விலையில் இது வந்து இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். அட்லீஸ்ட் ஒரு 20% கரெக்ட் ஆனால் நீங்கள் பார்க்கலாம். இல்லாட்டா ஏர்னிங்ஸ் ஏறணும். இப்போதைக்கு ஏர்னிங்ஸ் ஏறாது. வேற இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? இல்லை சார், திரும்ப ஒரே கொஸ்டின். யாரும் ஒரு பர்சனல் கொஸ்டின் கேட்கலையா? இதுமாரி என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு, நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? Hi Vinod, I need to save 1.3 lakh as my emergency fund. What will you suggest and how can I save the fund? Stop spending. It's the hardest thing to do. For me, the easiest thing to do every day is my workout, Vishnu. Hardest thing is stop eating, man. But to lose weight, you need to focus on just stop eating. To become rich, you don't even have to invest to become rich. You know the funny thing, my mother told me this, which struck me really hard. She said, நீ இன்வெஸ்ட் கூட பண்ண வேணாம்டா, பணக்காரனா. நீ செலவை நிறுத்திட்டேன்னா நீ பணக்காரன் ஆகிடுவோம். ஆனால் அது டபுள் வே அது அடிக்கும். எப்படி தெரியுமா? உனக்கு ஏன் பணம் வேணும்? உனக்கு ஆசை இருக்குது சாமான் வாங்கணும்னு. நீ பணமே செலவு பண்ண நிறுத்திட்டேன்னா அந்த வாங்கணும்னு ஆசையும் போயிடும். ஸோ பணம் எடுத்தாலும் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும்டா, சம்பாதிக்கிற ஆசையும் போயிடும். அதான் ஒரே இதில் வந்து ரமணா மகர்ஷி ஆகிட்டாங்க எங்கள் அம்மா. அதனால ரமணா மகர்ஷி இஸ் த ரிச்சஸ்ட் மேன். ஹி இஸ் ரிச்சர் தென் வாரன் பஃபெட். ரமணா மகர்ஷி, ஏன்னா no matter how much money you give him, he had nothing to no need to buy anything. He had everything. You know what state of mind that is? When நம்ம பசங்க philosophical ஆகிட்டீங்க, என்ன மணி பேஸில் வந்து இதெல்லாம் குப்பையெல்லாம் பேசுறீங்க, போய் தத்துவ வச்சு போயா, தத்துவ பேஸில் போய் எல்லாம் வளருங்க, இங்கெல்லாம் பேசாதீங்க. ஓகே, சவுத் இந்தியன் பேங்க் 20 ரூபாயில இருந்தது, இப்போ 30 ரூபாய் அப்ராக்சிமேட்டா இருக்கு. அரௌண்ட் 40% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ கன்சிடரிங் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ எப்படி வாங்குறது? கையால வாங்குங்க. ஆப் எப்படி தொடங்க, 20 ரூபாய் பட்டன் அமுக்குங்க. 20 ரூபாயில இருந்து ஏன்னா அது என்ன பண்ண தப்புனா, நான் சாது கிட்ட சொன்னேன், நேற்று போன வருஷம் அவங்க சங்கீதாவில் போனீங்கன்னா காஃபி 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு வந்து 40 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறீங்கல்ல, ஷேம்லெஸ்ஸா. ஆமா, இப்படி குடிக்கிறீங்களா? அதே மாரி தான்
நீங்கள் வந்து வயசான தாத்தா என்ன மாரி ஆகும்போது சவுத் இந்தியன் பேங்க் 100 ரூபாய் இருக்கும். அப்போ நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம், நான் 30 ரூபாய்க்குலாம் வாங்கினேன்டா. எங்கள் தாத்தா சொல்ல மாதிரி தான், என்ன 20 ரூபாய் ஒரு கப் காஃபியா, நாங்களாம் குடிக்கும் போது 8 நாள் இருந்ததுடா. என்னோட மாத சம்பளமே வந்து 300 ரூபாய் தான்டா. அப்படிங்களா, சொல்லுங்க தாத்தா. அது வேற நானும் ஆயிட்டேன். கண்ணாடி வேற, தாத்தா கண்ணாடி வேற போட்டுட்டேன். For 10 lakh bond investment, how to contact you? 9003348410. Vishnu, that is Vishnu right now. எல்லா இடத்துலையும் நம்பர் போட்டு தான்டா இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் போனால் நம்பர் இருக்கு. இங்கே பார்க்கதே வந்து ஒரு 200 பேர் தான்டா பார்க்குறோம். ஆனால் இப்போ உடனே ஃபோன் பண்ணுங்க, அந்த ஃபோனில் தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன். உடனே அந்த ஃபோன் அடிக்காதீங்க. If I can invest 5,000 rupees for a month, what would be the right stocks to do it? If you can invest 5,000 rupees a month, please consider anything in my list which I've spoken. On this list, நீங்கள் என்ன pinky ponky பண்ணி choose பண்ணி invest பண்ணி போயிருக்கலாம். But the only way you'll create wealth is not the amount of money, not what you're buying. It is consistency on buying every month. If you do that for 10 years, you'll become very rich. But before you become very rich, decide what you're going to do when you become very rich. My friend Arun has that problem. நிறைய பணம் வேணும் சார். சரி, பணம் வந்தால் என்ன பண்ண போகிற தெரியல சார். இப்போ எதுக்கடா செய்கிற? ஆனந்த் சார் வந்து ஹெச்டிபி வந்து ஐபிஓவில் கிடைச்சிருந்தா இப்போ கொடுத்துருங்க, அது 4 times புக் வேல்யூ இருக்கு, குறையும் போது வாங்கிக்கலாம் அப்படின்னு நேற்று வீடியோவில் சொன்னார். ட்ரூ. மைண்ட் செட் டிஃபரன்ஸ். எஸ், இட்ஸ் ட்ரூ. ஏன் சொன்னார் நீங்கள் கேட்கலையாண்ணா? அதை நான் கேட்குறேன் சார். சாட்டர்டே சண்டே கேட்குறியா அவரை? ஏன் சொன்னார்? நான் சொல்லிட்டேன். வினோத் சார் வந்து வாங்கிட்டேன்னா விட்டுறேன் அப்படின்னாரு. நீங்க வாங்கிட்டு அதை கொடுத்துட்டு அப்புறம் குறைஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்றீங்க. இது மைண்ட் செட் டிஃபரன்ஸ் மட்டும்தானா இல்ல உடனே நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் இப்போ வித்துட்டா 30 ரூபாய்க்கு எழுந்துருச்சு, நான் வந்து திருப்பி 20 ரூபாய்க்கு கிடைக்கணுங்களா சார்? That is true for all things, my friend. My brother said it for the reason because guys go on asking. சரியா? ரொம்ப பிடிங்கிட்டே இருந்தேன்னா சரி போ வித்துடு, என்ன அவ்வளோதானே, விற்கணும்னு ஆசை தானே, வித்துக்கோ. எங்க அண்ணனை கேளு, நீங்க வித்தீங்களான்னு கேளு. The question you should ask Anand is, நீங்க என்ன வித்திருக்கீங்க இப்ப ரீசெண்டா? சார் வித்ததுன்னு எடுத்தோம்னா அதான் கேளு. நீங்க ரீசெண்டா என்னத்த வித்தீங்க? இந்த வருஷம் ஏதாவது வித்திருக்கீங்களா? என்னது வாங்கினதான் இங்க எல்லாருக்கும் சொல்றீங்க. நீங்க இந்த வருஷம் என்ன வித்தீங்க, இல்ல போன வருஷம் என்னதான் வித்தீங்கன்னு கேளு. You'll get a blank check, blank piece of paper. அசோக் லேலன் பத்தி சொல்லுங்க சார். ஏன் என்ன இருக்கு சொல்றதுக்கு? இப்போதைக்கு அதை வாங்க முடியாது, அதான் சொல்லுவாங்க. அவனே என்ன கேட்பாங்க தெரியுமா? அது ஹிந்துஜா. ஆமா, இண்டஸ்இண்ட் பேங்க்கும் ஹிந்துஜா. இண்டஸ்இண்ட் வந்து ஹிந்துஜா ப்ரமோட்டர் ஓகேங்கிறீங்க, ஆனா அசோக் லேலண்ட் ஹிந்துஜா ப்ரமோட்டர் ஏன் ஓகேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது ஆர்பிஐ கண்ட்ரோல்ல இருக்கு. இது ஆமா, இது வந்து அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து அவன் கண்ட்ரோல் மாத்திரம் இருந்ததுன்னா நானும் கொஞ்சம் பயப்படுவேன். ஓகே சார், திருப்பி ஒரே மாதிரி கேள்விகள் தான் வந்துட்டு இருக்கு. Right, okay boss. Wake up with Vinod and Vishnu is over, and Sadhu is also kind enough to join us today. And அடுத்த வாரம் திருப்பி சந்திக்கிறோம். Have a great week, first week of July. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஜூலை மாதம் 31 days. It's a long month, not a short month. So a lot of opportunities to invest. இந்த மாதம் அவ்வளோ லீவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மண்டே லீவாடா, நம்ம மோடிஜி கொடுத்துட்டுறா. ஏதோ சொன்னாங்க நேஷனுக்காக எல்லாரும் நம்ம ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறோமா, ஸோ நேஷனுக்கு 1 day லீவ் எல்லாரும் ரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதை சொன்னாங்க நியூஸில். ஜூலை 5th ப்ரெடிக்ஷன் மாதிரி அதுவும் ஒன்று. அதுக்கு மாங்காய் காமிக்க வந்திருக்கா. மண்டே 7ஆம் தேதி யாரோ சொன்னாங்கடா, தெரிலடா. இந்த நான் இன்னைக்கு யாரு தான் நியூஸ் நம்பது எடுக்க தெரியல. இங்க சொல்லிடாதீங்க சார், எல்லாரும் லீவ் போட்டுருவாங்க நினைக்கிறேன் நம்ம ஆஃபீஸில். கன்ஃபர்மேஷன் இல்லாமல் சொல்லிட்டு விஷ்ணு வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு யாரும் வர மாட்டாங்க. எனிவே,
if it is so, let it be so. Markets, if it's open on Monday, please different coffee rangeல பாருங்க. உங்களுக்கு என்ன லிஸ்ட் கையில் வச்சுருக்கீங்களோ கன்சிடர் பண்ணுங்க. பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. மார்க்கெட் எப்படி போகலாம் அப்படி போகலாம், சரியா? ஆனால் நம்ம பார்க்கறது வந்து 15 years 10 years பார்க்குறோம். ஸோ கீப் தட் இன் மைண்ட். அவசரப்படாதீங்க. திருப்பி உட்காந்து போர்ட்ஃபோலியோ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் மை போர்ட்ஃபோலியோ இஸ் அப் 5% 6% மெசேஜ் பண்ணாதீங்க. தட் மீன்ஸ் யூ வேஸ்டிங் யர் டைம். அவ்வளோ டைம் இருந்ததுன்னா கோ ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி, வித் யுவர் கிட்ஸ், with your parents. That is far more value investing than putting in stocks and refreshing it over and over again. Don't spend time on social media and don't watch all my channels. Peace. Thank you. See you next week. Bye.